ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாம்பாருக்கு போடுற மேல் பொடி நல்லா வாசமாக இருக்கும். போடுவோம். நான் எப்பொழுதும் பொடி பண்ணி வச்சுருப்பேன். இன்றைக்கி தீர்ந்துச்சு. சாம்பாருக்கு பருப்பு காயெல்லாம் வெந்திட்டு பொங்கல் இது. சரி, மல்லி போட்டுக்கிறோம். தனித்தனியாக வறுத்தோம்னா நல்லது, நல்லா வாசமாக இருக்கும். மல்லி வச்சுக்கிறோம். கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிறோம். வெந்தயம் கம்மியாக போட்டுக்கணும். மல்லி தான் இதில் ஹீரோ. இதில் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கிறோம். கொஞ்சமாக மிளகு போட்டுக்கிறோம். மல்லியை பாருங்கள், நல்லா செவக்க வறுத்துட்டோம். செவக்க வறுக்க வாசம். சாம்பார் வச்சுட்டு கடைசியில் இந்த பொடியில் 2 ஸ்பூன் போட்டு இறக்கும்போது இறக்குனீங்கன்னு வச்சுங்க, ஹோட்டல் சாம்பார் மாதிரி இருக்கும். பாருங்க, வறுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இந்த வானலியில் இங்கே இருந்து வெந்தயம் 1 ஸ்பூன் வெந்தயம் வச்சுங்க, குட்டி ஸ்பூனு. வெந்தயம் ரொம்ப போட்டோம்னா கசக்கும், வாசத்துக்கு தான் போடுறோம். இது நல்லா வறுத்துங்க. நீங்கள் போடுற அளவை பொறுத்து இருக்குது. ஒரு டம்ளர் மல்லி வச்சுங்க. 1 டம்ளர் மல்லி, அதுக்கு இந்த வெந்தயம் போட்டுங்க. வெந்தயமும் ஜீரகமும் போட்டுக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் வறுத்த பிறகு ஜீரகம் போட்டால் 2 சேர்ந்து பொரிஞ்சிடும். பொரியுதா? அந்த 1 ஸ்பூன் ஜீரகம். ஜீரகம் வந்து கொஞ்சம் ஹையாக போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வெந்தயத்துக்கு, ஏன்னா ஜீரகம் வாசம் கொடுக்கும். அதிலே ஒரு 4 மிளகு போட்டுங்க. இது வந்து நான் செய்யறது இது ஒரு 4-5 நாளைக்கு வச்சுப்பேன். 4-5 நாள் சாம்பார், 4-5 வேளை சாம்பாருக்கு போடுவேன். நாலஞ்சு வேளை சாம்பாருக்கு இதை போடலாம். இதோடய 2 மிளகாயை போட்டுக்கோங்க. நல்லா வருங்க. பொரியட்டும். பொரியும் போது மிளகாயும் கொஞ்சம் மொடன்னு ஆகிடும். கடலைப்பருப்பு போட்டுங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் கனமாக கூட போட்டுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன், சின்ன ஸ்பூன் நான் சொல்கிறேன். கடலைப்பருப்பு திக்னஸ் கொடுக்கும். வறுத்த கடலைப்பருப்பு பொடிக்கும் போது ஒரு வாசத்தை கொடுக்கும். அதை நம்ம வறுத்துக்கலாம். ஜென்ஸுங்கெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் வீடியோஸ் போட மாட்டேன் அப்படிங்கிறாங்க, பழக்கப்பட்டவங்க. சமையல் உங்களுக்கும் உகந்தது தான். நீங்கள் வந்து சமையல் செய்யக்கூடாதுன்னு கிடையாது. எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. சமையக்காரங்க, பெஸ்ட்டு சமையக்காரங்க எல்லாம் ஜென்ஸாக தான் இருக்காங்க. நாங்கள் ஏதாவது சமையல் வேலை எடுத்து செய்கிறோமா, சீரியலில் தான் நிறையா வருது லேடிஸு சமையல் குக்கா. நீங்கள் வந்து அதனால் சமையல் நீங்களும் கற்றுக்கலாம், உங்களுக்கும் போடுறோம். உங்களுக்கு என்ன தேவைங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அது சம்மந்தப்பட்டவங்கள கேட்டு போடுறேன். ஓகேவா? கருவேப்பிலை 2 போட்டுக்குங்க. கருவேப்பிலை 2 போட்டுக்கலாம். நல்லா கருவேப்பிலையை நல்லா வறுத்துக்கிட்டோம்னா ஈரப்பதம் போயிடும், வாசமாக இருக்கும். பெருங்காயம் கூட போட்டுக்கலாம். அதில் நல்லாயிருக்கும். பெருங்காயம் எக்ஸ்ட்ராவாக நம்ம போடுறதுக்கு பொடியாக இருந்தால் தனியாக போட்டுக்கலாம். பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இருக்குது, எடுத்து வைக்கல. பொடி கொஞ்சம் போட்டு நல்லா வறுத்து இந்த பாத்திரத்திலே போட்டுடலாம். ஏன்னா அந்த கருவேப்பிலையோட பச்சை ஈரத்தன்மை போய் கொஞ்சம் மொடன்னு ஆயிடுச்சுன்னா அரைச்சி வச்சோம்னா பொடி வீணாக போகாமல் இருக்கும். இதெல்லாம் கடைசியில் போட்டு இறங்குனீங்கன்னு வச்சுங்க. கடைசியில் போடணும். சாம்பார் ரொம்ப ஹெவியாக வாசமாக இருக்கும். சாப்பிட்லாம் நல்லா. இப்போ வறுக்கும்போதே எங்களுக்கு கருவேப்பிலை வறுக்கிறது, மல்லி வறுத்ததெல்லாம். ஆனால் இதில் ஹீரோ எல்லாமே மல்லி தான். மல்லி அதிகம். ஓகே கைஸ், பேரன் வந்துட்டான், சாப்பாடு கொடுக்கணும். ஹாய், உங்களுக்கு என்ன வேணும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதோ சாதாரணமாக என்னோட பாணியில் நான் சொல்லித்தரேன். ஓகேவா? கேட்டு சொல்கிறேன். நான் ஒரு பெரிய இது கிடையாது, கேட்டு சொல்கிறேன். ஓகே, பாய்.